வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல ஒரு அரை பீஸ் சுத்திட்டு தெரியுது, ஃபுல் போதையில சுத்திட்டு தெரியுது. கொஞ்சம் வெறியும் ஏறி போயிருக்கு. என்னடான்னு போய் வேற தோண்டி பார்த்தா பின்னாடி இருக்கிற அரசியலை பார்த்தா அது தோத்து போனோம், இனி நமக்கு அட்ரஸ் இல்ல, நாம சில்லறை ஆயிட்டோம், இனி போச்சு அப்படின்ற அச்சத்துல அது கதறிட்டு இருக்கிறது நமக்கு புரியுது. தமிழ்நாட்டுக்குள்ள கூடாரம் காலி ஆயிடுச்சு. சீமான் என்கிற அட்டு பீஸ் அதுல நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால வேற வழி தெரியாம போறவங்களாம் போராண்டிக்கிட்டு இருக்கு. போறவங்களாம் போராண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பீஸு எதுக்குடான்னா தமிழ்நாட்டுல இனி சில்லற பீஸு நயா காசுக்கு செல்லாத பீஸா மாறி இருக்கு. இல்ல எனக்கு என்னன்னா, திறந்தோறும் ஊடகத்தின் முன்னாடி நின்று நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஊராங்காசுல தின்ன அந்த கரித்திமிரை காட்டிக்கிட்டு நான் பெரிய புடுங்கி அப்படின்னு வந்து நிற்கும். அப்புறம் நம்ம சின்னதுகள் அண்ணி எல்லாம் வச்சு புடனில் அடிச்சா அங்க அங்கிட்டு போயிட்டு நாங்கெல்லாம் அடி வாங்கினாலும் எப்படி கெத்தா நின்னோம் பாத்தீங்களா, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி அப்படின்னு உருட்டிட்டு கலைங்க. இதுல என்னன்னா, இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர் ஒருத்தவங்க சந்திக்கிறாங்க. அதுலயும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு நிருபர், ஒரு பெண் நிருபர் அவங்க சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லணும்? கேள்விக்கு பதில் சொல்லு, இல்லைன்னா பாஸ் பண்ணிட்டு போ இல்லையா? ஆனா இந்த பீஸ் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிருக்கு, கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போயிருக்கு. அப்புறம் இதை வச்சு கொஞ்சம் வாங்கலா, அதுலயும் பெரியார திரும்பியும் வம்பு கழுத்துருக்கு. ஆக இவனுக்கு அரசியல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பெரியார வம்பு கழுத்தோம்னா பெரியாரிஸ்டுங்கெல்லாம் கடுப்பாங்கன்னு தெரியுது, பெரியாரிஸ்டுங்கெல்லாம் செருப்பை கழட்டி கவ கொடுத்து அடிப்பாங்கன்னு தெரியுது. இதை வச்சு கொஞ்ச நாளைக்கு லைம் லைட்ல இருக்கலாம், கூடாரம் பூரம் காலியா போச்சு, இதை வச்சாவது பொழப்பு நடத்தலாம், இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து வர்ற பணம் வராதேன்ற பதற்றம் தெரியுது. எதுக்கு பதறீங்க? நீங்க 5 ரூபாய்க்கு லாய்க்கலாத ஒரு அறவே கடன் ஊருக்கு தெரியும். நீங்க திரள் நிதியில தான் தின்னு கொளுத்து போய் பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு குடும்பம் நடத்துறீங்கன்னு தெரியும். திரள் நிதியில தான் சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்கன்னு தெரியும். திரள் நிதியை உருவாக்கி தருகிற தம்பிங்களுடைய தலையில பொழப்புல கை வச்சு காலி பண்ணவர்னு ஊருக்கே தெரியும். அதனாலதான் தம்பிகள் தெரிச்சு ஓடுறாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எங்க 3000 பேர் நேற்று திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்துட்டோம். அதெல்லாம் 3000 பேர் திமுகவில் சேர்ந்திருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வழக்கம் போல பாய்த்தியம் சிரிச்சுட்டு நான் இன்னும் கூட கொஞ்சம் பேரை அனுப்பி விடுறேன். டேய், நீ மனுஷனே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்கயா. நீ ஒரு ஆளே கிடையாது, நீ ஒரு ஆணியும் புடுங்க முடியாது, நீ ஒரு அட்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான் உன் தம்பிங்கெல்லாம். இன்னும் சொல்ல போனா ஜனநாயகம் குறித்த ஒரு அறிவும் இல்லை, அரசியல் குறித்த தெளிவும் இல்லை, கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற ஆர்வமும் இல்லை. வெளியே போன அத்தனை பேர் சொன்னதான், கட்சியவே நீ வளர்க்க ஆர்வம் இல்லைன்னா நீ எதுக்காக கட்சி நடத்துற? ஏன்னா சோத்துக்கு. இது சோத்து கட்சி, புரியுதுங்களா? அப்ப அந்த பசங்க கேக்குறான், நாங்க உயிரை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் களத்துல, ஆனா நீ உனக்கு ஜால்ரா போடுற அல்லு சில 5 பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்களையெல்லாம் நீ ஒரு கில்லுக்கிறையா கூட மதிக்கிறது இல்லையே. 17 வருஷம் நான் கட்சியில இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. பல பேர் வெளியே போயிட்டாங்க. 20 வருஷம் 22 வருஷம் இருந்தவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இயக்கமா இருந்தவங்க, இந்த ஆள் பின்னாடி சுத்தின அத்தனை இளைஞர்களும் வயசாகி போய் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. முன்னாள் தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும். முன்னாள் தம்பின்னு போட்டாலே பல முன்னாள் தம்பிகள் போட்டு மிதிக்கிறது கிடைக்கும். அதுல அந்த பையன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்க ஊர் கன்னியாகுமரி சைட்ல போல இருக்கு அந்த பையன். கன்னியாகுமரி தென் மாவட்டங்கள்ல ஒரு ஊரு. அந்த பையன் சொல்றாரு, கல் உடைக்கிறாங்க, மணல் அள்ளுறாங்க. அவர்கிட்ட மாவட்ட செயலாளர், அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் போய் காசு வாங்கிட்டு வர்றாரு. நான் அதை அண்ணன் கிட்ட சொல்றேன், அண்ணன் அவர் போய் காசு வாங்கிட்டு வர்றாருன்னு சுற்றுச்சூழலை பாதுகாக்காம அப்படின்னு சொன்னா, அண்ணன் என்ன சொல்றாரு, கட்சி வேற எப்படா நடத்த முடியும், கட்சி எப்படா நடத்துறது, கட்சி முக்கியம் இல்லடா, இதெல்லாம் கண்டுக்காதடான்னு சொல்றாருன்னு சொன்னாரு. சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இது சில்லற பொறிக்கு கும்பல் அப்படின்னு வெளியே வந்தேன். வீடியோ இருக்கு, போய் பாத்துக்கங்க. நேத்து 3000 பேர் வெளியே போய் பெரியாருடைய முன்னாடி, பெரியார் படத்தின் முன்னாடி திமுக சேர்ந்தாங்கன்னா நீ ஃபெயிலியர், நீ ஒரு ஃபெயிலியர் மாடல், நீ தோத்துட்ட, அசிங்கமா தோத்துட்ட அப்படின்னு அர்த்தம். 2வது, காளியம்மா அதிமுகவில் சேர போறாங்க. கிட்டத்தட்ட 99% ஓகே ஆயிருச்சு. காளியம்மாவும் எஸ்கேப். இவன் கூட இருந்தா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மானமும் போயிரும்னு அந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிச்சு போல இருக்கு. அது அதிமுக போய் ஐக்கியமாகுது. ஆக திராவிடத்தை எதிர்க்கிற நீ உன்னை விட்டுட்டு போறவன் தம்பிங்கெல்லாம் திராவிட கட்சியில போய் சேர்றாங்க, தங்கச்சிங்க திராவிட கட்சியில சேர்றாங்க. யாரு திரள் நிதியை வச்சு தின்ன முடியுமோ அவன் மட்டும்தான் உனக்கு சுரண்டிக்கிட்டு உன் கூடையே உட்காந்துருக்கான். புரியுதாது? அப்போ வெளியே போறவங்களாம் நான் அனுப்பி வைக்கிறேன், கொஞ்சம் பேர் இருந்தா தானே அனுப்புவேன். நீயும் அந்த 4 பொம்பளை பிள்ளைகள் தானே அங்க இருக்கு. அப்புறம் 2-3 பாலியல் சுரண்டல்வாதிகள் கூட இருக்கான்.
நீங்க எல்லாம் போய் என்ன புடுங்க போறீங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. அதுல அந்த பத்திரிகைக்காரன் கேக்குறாங்க, எங்க பெரியார் பின்னாடி பெரியாருடைய போட்டோ வச்சு அதுல போய் சேர்ந்தாங்க அப்படின்னு. ஒண்ணு, பெரியார் ஒரு ஆளா? பெரியார் பின்னாடி வேணா திராவிடர்கள் ஒழியலாம், எங்களுக்கு அவசியம் இல்லைங்க. நீங்க வேணா தூக்கி வச்சுட்டு ஆடுங்க, 5 கால பூஜை பண்ணுங்க, கடா வெட்டி கொண்டாடுங்க. நாங்க ஏன் கொண்டாடணும்? ஹேய் அறவே கட்டு முண்டம், உன்னை யாராவது பெரியார தூக்கிட்டு கொண்டாடுன்னு சொன்னோமா? அதுக்கெல்லாம் அறிவு வேணும். RSS பிஜேபி கிட்ட கஞ்சி வாங்கி குடிக்கிற அறவே காட்டு முண்டத்துக்கு எப்படி பெரியார தெரியும்? பெரியார் எப்படி கொண்டாட முடியும்? பெரியாருன்னு பேரை கேட்டாலே உனக்கு அள்ளு விடும். ஏன்னா நீ அப்படி RSS ஓட கால் நக்கி கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவன். அப்ப அந்த அவங்களுடைய சித்தாந்தம் உன் மூளையில ஏறி இருக்கும்ல. அப்ப பெரியாருனால எரியத்தலை செய்யும். அதுல 5 நேரம் பூஜை பண்ணவான், கடா வெட்டுவான். அவரு சாமியா அது கல்லு செல்ல தூக்கி போட்டு துணிய துவன்னு சொன்னவரு. அவருடைய சிலைகள் முன்னாடி கடவுள் மறுப்பு வாசகங்கள் தான் இருக்கு. அவர் எதையும் ஒழிக்கலாம், மறைக்கல. ஆனா ஒன்ன பாரி பாலியல் சுரண்டல்வாதி இல்ல. பெண்களை விடுதலைப்படுத்த நினைச்சாரு. கற்பப்பைய அறுத்தரின்னு சொன்னாரு, பெண்ணை படின்னு சொன்னாரு, பெண்ணை சுய சம்பாத்தியத்தோட சொந்த காலில் நில்லுனாரு. இது மாதிரி சீமான் மாதிரி சில்ற பையன் வருவான், செருப்பால் அடிச்சு அடுப்பே, இவங்களாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அன்னைக்கே பெரியார் சொன்னார். புரியுதுங்களா? இதுல என்ன கொடுமைன்னா, நீங்க ஈரோடுக்கு பெரியார் சிலை தூக்கிட்டு வாங்க, அவர் பேசின அப்படி சித்தாந்தத்துல அள்ளி போட்டு ஓட்டு கேடுங்க. தமிழ்நாட்டுல பாதி பேருக்கு அவர் பேசின சித்தாந்தம் தெரியும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் பெரிய அளவுல மதிக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்களை. அவருடைய பணி ஒன்னும் சற்றும் இழைச்சதில்லை யாருடைய பணிக்கும். சரியா? அவரை தூக்கிட்டு போய் வச்சாலே ஓட்டு விழுவியா? அவர் என்ன பேசுறது? வச்சாலே ஓட்டு விழு. அப்புறம் பேசுறதெல்லாம் செகண்டரி தான். இதுல எனக்கு என்னன்னா, விஜயலட்சுமி உன்னை அசிங்கப்படுத்தின மாதிரி உலகத்துல யாரும் அசிங்கப்படுத்திருக்க மாட்டாங்க. நீ ஒரு பாலியல் சுரண்டல்வாதி, ஒரு பிள்ளைய பாலியலை ஏமாத்தி காசை கொடுத்து தப்பிக்க போன ஒரு குற்றவாளி. உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டப்ப கூட கூச்ச நாச்சம் இல்லாம 100கணக்கான தம்பிகளை வர சொல்லி விசில் அடிச்ச. இப்ப அந்த தம்பிகளும் கூட எல்லாம் அது வேற விஷயம். பாலியல் குற்றத்தை கூட மூஞ்சி சுளிக்காம அதை கொண்டாடுறவே ஒருத்தன் நீயே. உன் மனைவியை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்போது கூச்ச நாச்சம்லாம் இவ்வளவு கொள்ளையில உனக்கு இவதான் கிடைச்சாலான்னு பேச வைக்கிற கேடுகட்ட பண்ணாட நீ. இந்த 2 பெண்களுமே விக்டிம்ங்க, பாதிக்கப்பட்டவங்க. கயல்விழியும் தான், இங்க இவங்களும் தான், விஜயலட்சுமியும் தான். 2 பேருமே பாதிக்கப்பட்ட இந்த ஒரு ஆளால. இதுல இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி வீடியோ பார்த்தேன். கயல்விழி மருந்து குடிச்சிருக்காங்க. இந்த ஆள் டார்ச்சர் தாண்டங்க முடியாம, இந்த ஆள் கூட வாழவே முடியாம ஒரு கட்டத்துல மருந்து குடிச்சு சாவுக்கு போராடி பக்கத்துல இருந்த தம்பிங்க சத்தம் கேட்டு ஓடி போய் அவங்கள காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில சேர்த்து வீட்டுல வேலை செய்யற ஆயாவை பக்கத்துல வச்சு அவங்கள காப்பாத்தி 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு வந்திருக்காங்க. இன்னொரு நாள் இந்த நாய் கூட சண்டை போட்டுட்டு தெருவுல இறங்கி ஓடி இருக்காங்க. 1 கிலோமீட்டருக்கு ஓடி போய், நான் போய் அம்மா ஜெயலலிதாவை சந்திச்சு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு உள்ளத்தல சொல்றேன். அப்ப 2016 முன்னாடி உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு உள்ளத்தல சொல்றேன்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா 1 கிலோமீட்டர் தாண்டி போறாங்களாம். கயல்விழியும் விக்டிமே. பெண்களை மதிக்க தெரியாத இது போன்ற சில்லறைங்க கூட யார் இருந்தாலும் விக்டிம் தாங்க. ரொம்ப கவலையா இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது. அந்த பிள்ளை வெளியே சொல்ல முடியல, சிரிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்களாவது பரவாயில்ல, விஜயலட்சுமி செருப்ப கட்டி அட்டிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்ல முடியல. அது வீட்டுக்குள்ள உட்காந்து இவங்கிட்ட சிக்கி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை வீட்டவே நேர்மையா நடத்த முடியாத, காதலிச்ச பொண்ணு கிட்ட நேர்மையா வாழ முடியாத நீ எல்லாம் ஒரு ஆளு. நீ எல்லாம் பெரியார வந்து பேசிட்டு இருக்க. அதுலயும் பெரியார் படத்தை கொடுங்க, காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்காதீங்க. பெரியார் பேர சொன்னாலே ஓட்டு விழுண்டா. நான் ஏன்னா காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கணும்? காந்திய தெரியுமோ தெரியாத எங்க ஊர் ஆளுகளுக்கு பெரியாரை தெரியும். நேத்து பூ கட்டுற அக்கா ஒண்ணு என்ன சொல்லுச்சு, அவர் லூசு பையன் அப்படின்னு நொட்டாங்கையில தட்டலையா? நான் கூட சமூக வலைத்தளத்துல அதை பகிர்ந்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாவேன். அவர் லூசுங்க, அவனுக்கு என்ன அரசியல் தானே, அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது. இப்படியே சொன்னாங்க இந்த அக்கா. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, தராந்தரம் தெரியாத ஒருத்தன், அவனை தூக்கி எறிங்க அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்கன்னா, பூ கட்டுறக்கா எங்க ஊர்ல அரசியலா நீ எல்லாம் வந்து கத்து கொடுக்குற அளவுல நாங்க இல்ல. ஆல்ரெடி எங்க ஜீன்ல நாங்க அரசியலாத்தான் இருக்கோம். இதுதானே இன்னைக்கு சொன்னேன். நாங்க ஜீன்ல அரசியல். உன் ஜீன்ல அரசியல் ஏத்தினவை யாரு? அதை சொல்லும் போத. உன் ஜீன்ல அரசியல் ஏத்தினவை யாரு? என் ஜீன்ல அரசியல் இருக்கு. ரெட்டமலை சீனிவாசனர் போராடினாரு, அயோத்திதாச பண்டிதர், இந்த பக்கம் பெரியார், இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிங்காரவேலர், இங்க ஐயா கர்ம வீரர் காமராஜர், இந்த பக்கம் ஜீவானந்தம். ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு எங்க பின்னாடி. எங்க அம்மா கேபி ஜானகி அம்மா, இந்த பக்கம் குஞ்சிதம் குறிசாமி, இந்த பக்கம் வந்து ஒரு ஊருப்பட்ட பெண்கள் எல்லாம் எங்களுக்கு ரத்தத்துல
அரசியலையும் அறிவையும் ஏத்துனாங்க. நீ ஒரு முட்டாப்பையில இருந்துகிட்டு யாருக்கிட்ட வந்து நீ அரசியலை கத்துக்கிட்ட? ஜீன்ல அரசியலோடு இது கூட நான் மேடையில பேசுனது கடந்த 5 வருஷம் மேடையில அதை சொல்லிட்டு இருக்கேன். எங்க ஜீன்லயே அரசியல் இருக்குன்னு அதையும் கப்சாதான் அடிக்கும். இந்த வாட்ஸ்அப் வாந்திய குறம் மிஸ்டர் சீமான் அதுலயும் சொல்றான், பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்காதனாலதான் உங்களுக்கு தெரியல, ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. அந்த பொண்ணு கேக்குறாங்க. கேட்ட உடனே யார சொல்லுவான்? முட்டாப்பையன். இவனை தவிர உலகத்துல எல்லாரும் முட்டாப்பையன். இவன் அடி முட்டாள, அதவே இவன் சொல்ல மாட்டான். அதுல என்னன்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒன்னா சேப்பியா சீர்திட்டு பாத்தீங்களா? அட கூமுட்ட. சமகாலத்துல 2 பேரும் ஒன்னா பயணிச்சவங்க. அங்க இருந்து தந்தை பெரியாரை வந்து இங்கே அம்பேத்கர் சந்திச்சிருக்காரு. அங்க அம்பேத்கர் நடத்திய சனாதன மாநாட்டுக்கு இங்க இருந்து வாழ்த்து கடிதத்தை பெரியார் அனுப்பி இருக்கிறாரு. பெரியாரு இரட்டை வாக்குரிமை வந்த போது அம்பேத்கருக்கு ரஷ்யாவில இருந்து 2ஆம் வட்டமேஜை மாநாட்டுல இரட்டை வாக்குரிமையை அம்பேத்கர் வாங்கிட்டு வந்த போது காந்தி உண்ணாவிரதம் இருந்து அவர் வந்து ஐயோ அவ்வளவுதான் தலித்துகளை நீங்க தனிமைப்படுத்துறீங்கன்னு அவருக்கு ஒன்ன கதற பிறகு அந்த சமயத்துல ரஷ்யால போயிருந்தாரு நம்ம ஐயா பெரியார். அவர் அங்கிருந்து தந்தி அடிக்கிறாரு. பல லட்சக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரு காந்தி செத்தால் செத்தொழியட்டும்னா தந்தி அடிச்சவர். சோ இவங்களுடைய நட்பு வெறும் கடித போக்குவரத்து நட்பு மட்டும் இல்ல, களத்துல சனாதனத்திற்கு எதிராக கருத்தியலாக ஒருங்கிணைந்த நட்பு. 2 பேரும் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறாங்க. 2 பேரும் சூத்திரர்கள் யாருன்னு பேசுறாங்க. அதுல ஒரு சின்ன வேரியேஷன் என்னன்னா, சூத்திரர்களை எப்படி ஆனார்கள் என்ற வரலாற்று பூர்வமாக ஆய்வாக சொன்னவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். ஆனா சமகாலத்துல எப்படி நாம் சூத்திரர்களாக மாற்றப்பட்டோம், எப்படி நம்ம எல்லாம் அவனுக்கு அடிமையா இருக்கோம், நம்மள வேசி மகன் சொல்றான், அப்படித்தானே சொல்லுது. எங்க மனு அதுதானங்க சொல்லுது. 120 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மனுவை நான் படிச்சுதான் மனு அதர்மத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தணும் இல்லையா? அத்தனை பேருக்கு நான் அதை படிச்சு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் படிச்சு முடிச்சுட்டு அது ரொம்ப தெளிவா இருக்கு. போர்ல புறமுதுகிட்டு ஓடியவன், போர்ல வந்து கோழையா இருந்தவன், போருக்கு பயந்தவன், அப்புறம் காலங்காலமா கொத்தடிமையா இருந்தவன், பாப்பாடுக்கு வப்பாட்டியா இருந்தவன் எல்லாம் சூத்திரன்னு சொல்லி வச்சிருக்கு. சூத்திரனுக்கு நிலம் கிடையாது, நீச்சு கிடையாது, கல்வி கொடுக்க கூடாது, பாவம், நல்ல காரியம் கெட்ட காரியம் அவன் கண்ணுக்கு முன்னாடி நடக்க கூடாது. சூத்திரன் வேற சாதி பெண்களை பார்த்தா உடனே சூத்திரனை கொண்டுலாம், சூத்திரன் கொண்டாட்டியே பார்ப்பனர்கள் வச்சுக்கலாம், அது ஒண்ணும் தப்பே கிடையாது. சூத்திரன் சொத்து சுகம் சேர்க்க கூடாது, சேர்த்திருந்தா பார்ப்பனர்கள் எடுத்துக்கலாம். இவ்வளவு அயோக்கியத்தனத்தை அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அப்படியே தமிழ்ல படிச்சுட்டு பேசினவரு தந்தை பெரியார் சூத்திரர் யார் என்று வடமொழியில மனு தர்மத்தை வடமொழியில படிச்சுட்டு, ஏன்னா அமெரிக்கால தான் வடமொழி கத்துக்கிறாரு, ஏன்னா இங்க கத்து கொடுக்க மாட்டேன்ட்டான். வடமொழி அமெரிக்காவில கத்துட்டு இங்க நேரடியா டிரான்ஸ்லேஷன்ல படிக்கல, நேரடியா படிச்சுட்டு தான் மனுவை எரிக்கிறாரு. அந்த மனுவை இவ்வளவும் சொல்லியிருக்கான். இத அம்பேத்கருடைய தொகுதி 13ல 80-81 பக்கம் இப்ப நான் பேசினதெல்லாம் இருக்கு. இதத்தான் அவர் இவர் பேசுறாரு. டே பறையம் பட்டம் போகலன்னா சூத்திரம் பட்டம் போகாதியா? அதுல கேட்கிறாரு, தமிழன் சூத்திரன் சொல்லிட்ட, தமிழன தேவடியா மையன் சொல்லிட்ட, தமிழன வேசி மையன் சொல்லிட்ட, தமிழன தமிழன் தவிர மற்றவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் எங்கேயாவது எழுதி வச்சிருக்கானா? முட்டா பையலா நீயே? தமிழனை தவிர மற்றவன் எல்லாம் சூத்திரன் எங்கேயாவது எழுதி வச்சிருக்கானா? பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேரை சூத்திரன் தானே சொன்னான். பஞ்சமர்கள் வேதத்துக்கு எதிராக நின்னதுனால தலித்துகள் தனியா நின்னாங்க, வேதத்தை மறுத்தாங்க. ஆரிய சட்டத்திட்டங்களை மறுத்ததுனால தலித்துகள் தனியா நின்னாங்க. அதுக்கு அடிபடிஞ்சு போடவும் கூட சூத்திரனா கைய கட்டி நின்னான். புரியுதா? வரலாறு படி இத 2ஐயும் சமகாலத்துல எழுதினவரு காஞ்சா ஆலியான்னு சொல்லிட்டு தோழர் எழுத்தாளர். அவரு ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. சூத்ராஸ் விஷன் ஃபார் a நியூ பாத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் அம்பேத்கர், பெரியார், கன்சிராம் எல்லாரையும் வச்சு எல்லாரையும் கொலாபரேட் பண்ணி எல்லாரும் சூத்திரர்கள் குறித்து என்ன பேசினாங்க, பெரியார் எப்படி டாப்ல நின்னாரு, அவர் எப்படி புதிய வடிவத்தில் இதை அணுகினாரு, எப்படி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வழியில கன்சிராம் மாதிரியே இவரும் நின்னாரு. பெரியாரையும் அம்பேத்கரும் ஒரே வழியில் ஒரே சித்தாந்தத்தில் ஒரே நேரத்துல பயணிச்சவங்க. இதெல்லாம் படிச்சு ஆய்வு பண்ணி உரையாடி கூர்த்திட்டி கொண்டு வளர்க்கணும். இந்த பீஸுக்கு வாட்ஸ்அப் பீஸ், இதுக்கு அம்பிட்டு கூறெல்லாம் கிடையாது. கடைசியில நேத்து இந்த பேட்டி கொடுத்தான்ல அந்த பையன், அவனை பத்தி கேட்டா பட்டுனா அவன் கிடக்குறான் தேமை அப்படின்றான். கழட்டிக்கிட்டு தானே அடிக்கணும். இடையில சொல்றான், அன்னைக்கே பெரியார் பேசும்போதே செருப்பை கழட்டி தமிழனை சூத்திரன்னு சொன்ன போதே செருப்பையும் இதையும் எரிஞ்சிருந்தோம்னா இது நடந்திருக்குமான்னு கேட்கிறான். இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள ஜனநாயகம் பேசிட்டு உன்னை வேடிக்கை பார்க்குறேன் பாரு. அரசும் மக்களும் எங்களை சொல்லணும், புடுங்கி விட்டுட்டு அனுப்பியிருக்கணும் உன்னையெல்லாம்.